ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசனை புதுசு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மழையும் குளிரும் மாற்றி மாற்றி இருக்கிறதுனால எளிதாக சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்க இதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ் ஆகிறதுக்கும் அதுக்கான ஹோம் ரெமெடி என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்தோட வீட்லேயும் துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை இந்த 3 செடியையும் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபார்மசின்னு கூட சொல்லலாம். இந்த பொருளை வச்சு தான் இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம். இந்த தட்டில் ஒரு வெத்தலை, கொஞ்சமாக கற்பூரவள்ளி, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். கூடவே துளசி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட துளசி இல்லாததுனால நான் இந்த பொருளை பயன்படுத்தி மட்டும் ஃபஸ்ட்டு ஹோம் ரெமெடி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பொருட்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற சாறு ஒருத்தருக்கு தான் பயன்படும். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் குடித்தா போதும். அதாவது இது 1 ஸ்பூன் தான் வரும். வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் போதும். அதே ரொம்ப சளி இருக்குது அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த சாறை பயன்படுத்திக்கலாம். இப்போது இதில் ஒரு வெத்தலை, 2 கற்பூரவள்ளி, 4 சீரகம், 2 மிளகு சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இடிப்போம் இல்லையா, அதில் நல்லா இடிச்சுக்கணும். நல்லா இடித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக வந்துடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சாறு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இடிச்சிட்டேன். இப்போ இதை இடித்ததுக்கப்புறம் பெரியவங்களாக இருந்தால் இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இவ்வளவு தான் சாறு வரும். நீங்கள் நல்லா புளிய இந்தளவுக்கு தான் சாறு வரும். லைட்டாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறதுனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சாறு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 4 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கற்பூரவள்ளி, வெத்தலை இது ரெண்டுமே காரமாக இருக்கும். அதனால் சில டைம் குழந்தைங்க இதுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்ஸ் விரும்பி எடுத்துக்குவாங்க. வாரத்தில் ஒரு முறை மட்டும், நார்மலாக இருக்கும்போது ஒரு முறை எடுத்துக்கோங்க. ஏதாவது சளி பிடிக்குதோ இல்லை சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு முறை இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இது கூட துளசி கூட சேர்த்துக்கலாம். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் நிறைஞ்சது. மஞ்சளை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ் தான் பண்ண போகிறோம். அதை சாப்பிட போகிறது கிடையாது. வெளியே எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சளை பயன்படுத்தி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த காஞ்ச மஞ்சள், இந்த வர மஞ்சள் நம்ம அரைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் எளிதாகவே கிடைக்கும். நார்மல் மல்லிகை கடையில் கூட கிடைக்கும். இந்த மஞ்சள் கட்டியை வாங்கிக்கோங்க. ட்ரை மஞ்சள் கட்டியை வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி விளக்கு நல்லெண்ணெய் இருக்கணும். நார்மல் எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கு ஏற்றுங்க. அந்த நல்லெண்ணெய் பயன்படுத்திய விளக்கில் தான் நாம் இந்த மஞ்சள் கட்டியை காமிக்கணும். இந்த மஞ்சள் கட்டியில் வர தீஞ்சு வரும் இல்லையா, இந்த மஞ்சளில் புகை வரும் இல்லையா, அந்த புகையை நாம் சுவாசிக்கணும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மஞ்சளில் வர தீஞ்ச புகையை இதை நீங்கள் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கணும். நல்லா மூச்சை இழுத்து நல்லா அந்த புகையை இழுத்து சுவாசிக்கணும். அப்படிங்கும்போது அந்த புகை நம்ம நெஞ்சுக்குள்ளே போகும்போது உள்ள நெஞ்சு சளி இருந்தால் கூட அது கரைஞ்சிடும். இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இஞ்சி நமக்கு கிடைச்ச பொக்கிஷம்னு சொல்லலாம். இது மூலமாக நமக்கு சளி, இருமல் மட்டும் கிடையாது, நம்ம ஜீரண கோளாறு இருந்தால் கூட இந்த இஞ்சி மூலமாக அது சரியாகும். சரி, சளி இருமல் சரியாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா,
கொஞ்சமாக இப்போ யாருக்காவது ஒரு 8 வயசு பையனுக்கு சளி பிடிச்சிருக்குது, நார்மல் ஒரு ரன்னிங் நோஸ் ஆகிட்டுருக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி நீங்கள் இந்த சாரை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கணும், ரொம்ப காரமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு சின்ன பீஸாக எடுத்து அதை தோல் உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் துருவிக்கலாம். அதை துருவிட்டு இந்த மாதிரி இடிக்கிற இதில் போட்டு நல்லா இடித்து சாறை எடுத்துக்கணும். சாறை எடுத்தோன்னையும் இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்தால் போதும். இது மூலமாக சளி மட்டும் இல்லைங்க, ஒருவேளை ஜீரண கோளாறு பிரச்சனை இருந்தால் கூட சரியாயிடும். இப்போ பாருங்கள், நான் சாறு எடுத்துட்டேன். சாறு எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி நார்மலாகவே ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் இது கூட தேன் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளெயினாக எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ண வேண்டாம். நார்மல் ஹெல்த் இருக்கிறவங்க இந்த ரெமெடியை ட்ரை பண்ணலாம். இது வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணால் போதும். இதில் 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 to 5 சொட்டு கொடுத்தா போதும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாட்டி சொன்ன வைத்தியம். இது நார்மலாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை இந்த டிப்பை எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நெஞ்சு சளி இருக்குது, ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்கிறீங்க, ட்ரை காஃப் இருந்துக்கிட்டே இருக்குது, சளி கரையவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த சின்ன பவுலில் ஒரு மூடி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரமோ இல்லை நார்மல் கற்பூரமோ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த ஒரு பீஸில் கொஞ்சமாக கால்வாசி மட்டும் நல்லா ஒரு திருவி விட்டீங்க அப்படின்னா நல்லா தூளாக கொட்டும், அதை எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் கற்பூரத்தூளும் இருக்குது. இதை அடுப்பில் ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக அந்த புகை வரும், எண்ணெய் காஞ்சி கற்பூரமும் கரைஞ்சி அந்த லைட்டாக ஒரு புகை வரும். அந்த ஸ்மோக் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க. கற்பூரம் நல்லா கரைஞ்சிருக்கும். இந்த எண்ணெயும் கற்பூரமும் கலந்த இந்த லிக்விடை நீங்கள் குழந்தைங்களோட நெஞ்சில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா, தினமும் ஒரு 5 நாளைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக சளி கரைஞ்சி ஒன்று மூக்கு வழியாவோ ரன்னிங் நோஸாலோ இல்லை டாய்லெட் வழியாவோ வந்துடும். இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரெமெடி குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சளி கரையிறதுக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வெத்தலை போடுவாங்க, நான் வெத்தலை இல்லாமல் நார்மலாக இப்படி தான் என் குழந்தைங்களுக்கு நான் பண்ணுவேன். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நார்மலாக கோல்டு காஃபு இருக்கிறவங்க விட்டமின் சி பொருளை நிறைய எடுத்துக்கிட்டாங்க, ஃபுட்டில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே சளி சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் எலுமிச்சை பழம் ஒரு பீஸில் ஒரு ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் இதுவும் வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் போதும். அல்சர் அசிடிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ண வேண்டாம். நார்மலாக சொல்லுவாங்க எலுமிச்சை பழம் சளியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இல்லை. இதை நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள், கண்டிப்பாக சளி சரியாயிடும். இப்போது ஒரு அரை எலுமிச்சை பழத்தை மட்டும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேன் கலந்துக்கிறேன். இது கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிட்டால் கூட பரவாயில்லை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழந்தைங்களா இருந்தால் ஒரு 4-5 சொட்டு இருந்தால் போதும், பெரியவங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாவே போதும். கொஞ்சம் தண்ணி கலந்து இதை நீங்கள் சாப்பிடுங்க. நார்மல் லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் நான் சொன்ன கண்டிஷன் இருக்கிறவங்க அதை ட்ரை பண்ண வேண்டாம். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க, உங்களுக்கு காஃபோ இல்லை மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவோ இருந்தும் நீங்கள் நேசல் ட்ராப் மூக்கில் ட்ராப்ஸ் விட்டால் கூட சில டைம் மூக்கு அடைச்சிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களால் தூங்கவே முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சின்னமாக ஒரு பவுலில் ஒரு 4-5 சொட்டு ஈக்கோலிப்டஸ் ஆயில் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு ரூமில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா
அந்த வாசனை வந்து ரூம் ஃபுல்லாக பரவி இருக்கும். அப்போ வந்து லைட்டாக கோல்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, கோல்டு வர மாதிரி இருக்கிறவங்களும் சரி, இல்லை கோல்டு நல்லா இருந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு, கொத்தமல்லி டீ. நார்மலாக நமக்கு சளி இரும்பல் ஏதாவது இருந்துச்சுனாவே சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த டைமில் இந்த டீ எடுத்துக்கிட்டிங்க, நார்மல் காஃபி டீ எடுக்கிறத விட இந்த டீ எடுத்துக்கிட்டால் ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொத்தமல்லி 50 கிராம், சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம் இதை எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக்கிக்கோங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு வடைச்சட்டியில் அதாவது ட்ரை கடாயில் வந்து இந்த கொத்தமல்லி, சீரகம், மிளகு இது 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. அதை அரைச்சி தூளாக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒருத்தர் குடிக்க போகிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பொடி வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூன்லேயே வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது சளி இரும்பலுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு ஜீரண கோளாறையும் சரி பண்ணும். அதே மாதிரி வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த டீ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சமாக நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேல் வந்து கருப்பு டீயோ இல்லை வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரை எதுவான நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். 2 டம்ளருங்கிறது 1 டம்ளர் ஆகிற வரைக்கும், 1.25 டம்ளர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு அப்புறம் இதை வடிகட்டி இதை தினமும் வந்து 2 முறை எடுத்துக்கோங்க. காலையிலையும் ஈவினிங்கும் எடுத்துக்கோங்க. சளிக்கும் இருமலுக்கும் ரொம்ப நல்லது. இது நார்மலாக நீங்கள் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டீ எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டீம் தாங்க, அதாவது ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த சளி இருமல் காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அந்த பாத்திரத்தில் முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்காமல் அரை பாத்திரம் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே யூக்கலிப்டஸ் ஆயில், அது இல்லாதவங்க துளசி போட்டுக்கலாம், இல்லை விக்ஸ் கூட போட்டுக்கலாம். இதில் நான் யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ஒரு 2 to 4 ட்ராப்ஸ் ஊற்றிக்கிறேன். குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா 1 ட்ராப், இல்லைனா வெறும் தண்ணியை வச்சு கூட நீங்கள் ஸ்டீம் பண்ண வைக்கலாம். இது ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு சளி இருந்தால் கூட கரைஞ்சி மூக்கு வழியாக வந்துடும், வேர்வையாகவும் வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் சொன்ன எல்லா மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு மெத்தடு உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி சூட் ஆகும். அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டீம் வந்து எல்லாருமே பண்ணலாம், அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அந்த மெத்தடை தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீசனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.